பாலில் தண்ணியை ஊற்றி காப்பி போடுவாளா இல்லைன்னா தண்ணியில் கொஞ்சோண்டு பாலை ஊற்றி காப்பி போடுவாளான்னு தெரியல. ஏன் தான் இப்படி போடுதாலோ. ரயிலில் குடிக்கிற காப்பி கூட நல்லா இருக்கும், இது ரொம்ப மொட்டை தண்ணியால இருக்கு. எத்த சட்னிக்கு தேங்காய் காலி ஆயிட்டு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுதேன். என்ன காலையில் சாப்பிட என்ன செய்ய போற? இட்லி வச்சு சட்னி வச்சிருதேன். பொழுதன்னைக்கு ஒரே இட்லி சட்னி சாம்பார், இதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது இவளுக்கு. எத்த வேற என்ன செய்யணும்? ஆமாம், உலகத்தில் வேற செய்யறதுக்கு சாப்பாடே இல்லை. இவளுக்கு இந்த இட்லியும் தோசையும் விட்டா கண்ணுக்கு வேற ஒன்றும் தெரியாது. சரி இருங்கத்தே, நேரம் ஆயிட்டு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுதேன். பிரபுவுக்கு வேற ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து விடணும், ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரம் ஓடி போயிட்டு வந்துடுதேன். சரி சரி, உன்னை சொல்லி என்ன செய்ய, போயிட்டு வா. என்ன அத்தை இப்படி பேசுதாக? தினம் இட்லி தோசைன்னு விரும்பி சாப்பிடுவாங்க, இன்னைக்கு என்ன தினம் இதையே கொடுக்கங்காக? வேற ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னாலும் என்ன செய்யன்னு தெரிய மாட்டேக்கி. ஸ்கூலுக்கு காலையில் சாப்பாடு வேற கட்ட வேண்டியிருக்கு, இதையும் செஞ்சுட்டு அதையும் செஞ்சீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதை என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி பார்ப்போம். இந்த குப்பைக்காரங்க குப்பை தொட்டி எதுக்கு என் வீட்டு வாசல்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. வர்றவ போறவெல்லாம் இங்கே குப்பையை வீசிட்டு போயிருந்தாளுங்க. எவ்வளவு ஒருத்தி குப்பை தொட்டிக்குள்ள போடுதலா? எல்லாவளும் ரோட்ல தான் வீசிட்டு போறாளுங்க. எல்லா குப்பையும் சேர்த்து நான் கூட்டி பெருக்கி எல்ல வேண்டி இருக்கு. சை, ஒரே நாத்தமா நாறுது. தினம் பொழுது விடிஞ்ச இது ஒரு ரோதனையா போயிட்டு. என்ன லட்சுமி அக்கா புலம்பிட்டு கிடக்கீங்க? ஆமாடி, புலம்பு விட்டுட்டாங்கல்ல. குப்பை தொட்டியை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. வர்றவ போறவெல்லாம் குப்பையை கொண்டு வந்து வீசிட்டு போயிருந்தாளுங்க. ஒருத்தியாவது கொண்டு வந்து குப்பை தொட்டிக்குள்ள போடுதலா? எல்லாம் அங்கனையே நின்றுட்டு தூக்கி வீசிடுறது. அது குப்பை பூரா செதறி கிடக்கு. தினம் காலையில் எழுந்திரிச்சு நான் தான் கூட்டி பெருக்கி எல்ல வேண்டியிருக்கு. தலைவர்கிட்ட சொல்லி குப்பை தொட்டியை மாற்றி வைக்க சொல்லிடுவோம், கவலைப்படாதீங்க. சரி அது கிடக்கட்டும். நீ என்ன காலங்காத்தால இந்த பக்கம் அலையுதே? சட்னி அரைக்கலான்னு பார்த்தா தேங்காயை காணும். அதான் சரி தேங்காய் வாங்கிட்டு போவோமேன்னு வந்தேன். காலையில் இட்லியும் சட்னியுமா? ஆமாக்கா, இப்போ தான் எங்கள் அத்தை ஏசி விட்டாங்க. ஒரே இட்லியும் சட்னி சாம்பாருன்னு வச்சு வச்சு கொள்ளுதே, வேற ஒன்றுமே செய்ய தெரியலையான்னு ஏசுதாங்கக்கா. நான் என்னத்தை போட்டு செய்ய? இட்லி தோசை வேண்டான்னா பூரி சப்பாத்தின்னு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதானே? ஆமாம், செஞ்சு கொடுத்தோன்னு அப்படியே சாப்பிட்டு தள்ளிடுவாங்க. என்ன பலகாரம் எனக்கு நெஞ்சுக்குள்ளேயே நிற்கி, எனக்கு இதை கொடுத்து கொள்ள பாக்கியா, வேண்டாம் வேண்டான்னு ஒரே பாடா பாடுவாங்க. அப்படின்னா இந்த ஆவியில் வேக வைக்கிற மாதிரி ஆப்பம் இடியாப்பம்னு ஏதாவது செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? ஆப்பம் இடியாப்பம்மா? இந்த இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு அரைச்சி அதை போட்டு புளின்னு புளிஞ்சு சட்டி சட்டியாக சுட்டுட்டு கிடக்க முடியாது. நான் அந்த தோசை சுடுறதுக்கே வலிச்சு போய்கிட்டு அதை விட ஈஸியாக ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இடியாப்பம் செய்ய ஆப்பம் செய்யுங்கீங்க. எங்கள் அத்தை காதில் இதில் விழுந்துற போகுது, பேசாமல் இருங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி சொன்ன என்ன செய்ய? ஏக்கா, இட்லி தோசையும் செய்யக்கூடாது, ஆனால் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கணும். அப்படி செய்யணும், வேற என்னக்கா செய்ய முடியும்? அப்போனா பேசாமல் கஞ்சி வச்சு கொடுத்துரு. தினம் இட்லி தோசையை திங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு கஞ்சி குடிச்சா நல்லா தான் இருக்கும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது நல்ல ஐடியா தான். பேசாமல் வெள்ளைப்பூடு மிளகு சீரகம்லாம் போட்டு ஒரு கஞ்சி வச்சு கொடுத்துட வேண்டியதான். ஆமாடி, அது உடம்புக்கு நல்லது தான், வச்சு கொடு. சரிக்கா, அப்போ கஞ்சி வச்சு துவையில் அரைச்சி இல்லைன்னா ஊறுகாய் வச்சு கொடுத்துருதேன். சரி, நான் போயிட்டு வரேன். என்ன? சரிட்டி, நீ போய் சாப்பாடு செய். நானும் இந்த கூட்டி பெருக்கி அள்ளி போட்டுட்டு நானும் போய் சோறு பொங்க தான் போகிறேன். சரி லட்சுமி அக்கா, நீங்கள் வேலையை பாருங்க, பிறகு பார்ப்போன்னு. காலங்காத்தால டீ கடையில் வந்து டீ குடிக்கிற சுகமே தனி. நண்பா அரவிந்தசாமி, என்ன பல வருஷத்துக்கு பிறகு டீ கடையில் பார்க்க உன்னைய வரவே மடக்கியே. எங்கப்பா வர, நேரமே சரியா போகுது. நீ பெரிய ஆளாயிட்டன்னு வரவே மடைக்க, என்கிட்ட பேச மடைக்க. நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், இப்போ என்னைய மறந்துட்டியோ? நல்ல கேளுங்க தாத்தா, நானும் கடைக்கு வாங்க வெளியே வாங்கன்னு கூப்பிட்டு பார்க்கேன். இவர் பாட்டுக்கு எங்கேயாவது போயிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு ஊரா போயிருந்தாரு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல. வேற நம்ம இப்போ பார்க்காம வேற இப்போ பார்க்க முடியும்? அப்ப நான் யாருல? நீயும் நண்பன் தான். பாத்தியா, இங்க இருக்கும் போது நான் ஒருத்தன் தான் உனக்கு உயிர் நண்பனா இருந்தேன். இப்போ எவனையோ பார்க்க போறேன்ட்டு என்னைய பார்க்க வர மாட்டேக்க. கேட்ட நான் நண்பன் தான் இழுத்துக்கிட்டு சொல்லுதே. உனக்கெல்லாம் பேசவே கூடாது, பார்த்துக்கோ. சரி கோவப்படாத. சாரி இன்னும் உன்னைய பார்க்க ஒய்யாம வார. என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து பழைய மாதிரி சுத்துவோம். எப்பா அலெக்ஸ், என்ன ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, ஒரே போர் அடிக்கி. வாழ்க்கையை நினைச்சாலே ஒரே வெறுப்பா இருக்கு. ஏன்பா போர் அடிக்கீங்க? ஆமாண்ணாச்சி,
எப்போ பார்த்தாலும் ஒரே காலையில் எந்திரிச்சோமா சாப்பிட்டோமா வேலைக்கு போனோமா வந்தோமா தூங்கினோமான்னு இதே பொழப்பா போயிட்டு வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்க மாட்டேக்கி ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. உனக்கு போர் அடிக்காம இருக்க நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க. உனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உன் பொண்டாட்டிகிட்ட போய் உங்க ஊர் இருக்கே உங்க ஊரு அப்படின்னு மட்டும் சொல்லி ஆரம்பி. போதும், அன்னைக்கு பொழுது உனக்கு நல்ல சிறப்பா போயிரும். என்ன சொல்லுதீங்க? ஆமாப்பா, உங்க ஊருன்னு சொல்லி ஆரம்பிச்சு இழுத்து விட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ உடனே எங்க ஊரை பத்தி எப்படி சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவா. 2 பேரும் சண்டை போட மல்லு கட்டன்னு ஒரே பொழுது போயிரும். அப்படியே 2 பேரும் ஒரே ஊரா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பம் இருக்கேன்னு மட்டும் ஆரம்பி. போதும், சிறப்பா முடிஞ்சிரும். நல்ல வாழ்றதுக்கு வழியை சொல்ல சொன்னா இவர் என்ன சண்டை போட்டுட்டு குடும்பம் பிரியறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிறகு அவன் தானே போர் அடிக்கீங்க. வாழ்க்கையில போர் அடிச்சா பொண்டாட்டிட்டு சண்டை போடணும். இதை தவிர வேற என்ன இருக்கு? அதுவும் சரிதான். நல்ல வேலை வார வழியில லட்சுமி அக்காவை பார்த்தேன். பார்க்கலன்னு இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? அத்தை என்னை ஏசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க சொன்னதை கேட்டு அழகா ஒரு கஞ்சி வச்சு அத்தைக்கு கொடுத்துடணும். வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், அரிசி எல்லாத்தையும் போட்டு தட்டி போட்டு நல்ல ஒரு கஞ்சியை வச்சு இன்னைக்கு அத்தை அசத்திர வேண்டியதான். சரி பாவம், அதுவும் வயசான ஆளு தானே. ஒரே இட்லி தோசையா கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்களுக்கும் போர் அடிக்கத்தானே செய்யும். மருமோளே, வயிறு பசிக்கி, சாப்பாடு ரெடி ஆயிட்டா இல்லையா? எத்த இன்னொரு 10 நிமிஷம் பொறுங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொண்டு வந்துடுதேன். கஞ்சி ரெடி ஆயிட்டு. இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகும்னு தெரிஞ்சா நான் இதை அடிக்கடி செஞ்சிருப்பேனே. சரி, ஒரு தட்டில் ஊற்றி கொண்டு கொடுப்போம். எத்தே, சாப்பாடு ரெடி ஆயிட்டு. வயிறு பசி தாங்க முடியலட்டி, அதான் கேட்டேன். சீக்கிரம் கொண்டா திம்பு. என்னடி இது கொல கொலன்னு கிடக்கு? எத்தே கஞ்சி, பார்த்தா தெரியலையா? கஞ்சின்னு பார்த்தா தெரியுது, எனக்கு என்ன கண்ணை அவிஞ்சு போயிட்டு. என்ன கஞ்சி இது? எத்தே, வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம் எல்லாம் தட்டி போட்டு செஞ்ச கஞ்சி. அடியே, காய்ச்ச கஞ்சியா இது? ஆமத்தே, காய்ச்ச கஞ்சி தான். பிறகு பச்சையாவா அரிசியை போட்டு தர முடியும்? காய்ச்சி தான் கொண்டு வந்திருக்கேன். அடியே மெண்டலு, காய்ச்ச கஞ்சியா காய்ச்சாத கஞ்சியான்னு கேட்கல. காய்ச்சலுக்கு வச்சு குடிப்பாங்கல்ல அந்த கஞ்சியான்னு கேட்டேன். ஆமத்தே, அதே தான். ஏ கடவுளே, நான் என்ன நோயாளியா? காய்ச்ச கஞ்சி கொண்டு வந்து தாரேன், இட்லி தாரேன், தோசை தாரேன்னு கடைசியில் என்ன கஞ்சி வச்சு கொண்டு வந்து நீட்டுதே? எத்தே, நீங்கள் தானே என்னை ஏசுனீங்க ஒரேடி இட்லியும் தோசையுமா தாரேன்னு. அதனால தான் நான் கஞ்சி வச்சு கொண்டு வந்திருக்கேன். சூடாக இருக்கும் போதே குடிங்க. இன்னும் ஒரு சட்டி இருக்கு. மத்தியானம் ராத்திரிக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக கஞ்சி தான். அடியே கிறுக்கச்சி, எவ்வளாவது வெறும் கஞ்சை போட்டு குடிப்பாளாட்டி? எத்தே, நீங்கள் வெறும் கஞ்சை குடிக்கக்கூடாதுன்னு தான் உள்ள ஊறுகாய் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த ஊறுகாயோட சேர்த்து அள்ளி குடிங்க, நல்லா இருக்கும். ஐயோ கடவுளே, எல்லாம் ஏன் தலையெழுத்து, என்னத்தை போட்டு சொல்ல. எத்தே, மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஊறுகாய் வேண்டான்னு துவையில் அரைச்சி கஞ்சி வச்சு தாரேன், நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. நீ ஒரு அணியும் பிடுங்க வேண்டாம் தாயே, பேசாமல் போய் உட்காரு. சும்மா எப்படி உட்கார? இருங்க, நானும் ஒரு கிண்ணத்தில் கஞ்சி ஊற்றிட்டு வரேன், உட்காந்துக்கிட்டே குடிப்போம். குடிச்சு தொலை. ஆண்டவன் இவளை படைக்கும் போது மூளையை வைக்க மறந்துட்டான் போல. ஐயோ, காய்ச்சல் அடிக்கும் போதே இந்த கஞ்சி வாய்க்கு விளங்காது. இப்போ வாய் நல்லா இருக்கு, ஏதாவது திங்கணும் போல இருக்கு. இந்த நேரத்தில் கொண்டு வந்து கஞ்சை வச்சு குடிக்காலே, இது எப்படி திங்க முடியும்? எப்படி குடிக்க கடவுளே? வாய்க்கு விளங்காதே. எத்தே, சுட சுட குடிங்கத்தே, வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அழகா இருக்குல்ல கஞ்சி? குடிக்கேண்டி, குடிக்க. நீ குடி, நானும் குடிக்கேன். நம்மளுக்கு இந்த கஞ்சி வாய்க்கு விளங்காத மாதிரி இவளுக்கும் வாய்க்கு விளங்காம தான் இருக்கும். எப்படி குடிக்கான்னு நானும் பார்க்கேன். எம் 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 எம். நம்ம கஞ்சி குடிக்க முடியாதுன்னு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இவன் என்ன சட்டியோட தூக்கி குடிக்கா? எத்தே, கஞ்சி சூப்பராக இருக்குல்லத்தே. 3 நேரத்துக்கு மட்டும் இல்லை, தினமும் இந்த கஞ்சியை செஞ்சிடலாம் போலத்தே. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லது. புளி பசிச்சாலும் புள்ள திங்காது. நாளை இந்த கஞ்சியை குடிக்க மாட்டேன், நான் இன்னைக்கு விரதம். மருமோளே, ஊருக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமாம் ஆண்டி, மம்மிக்கு வாங்கின கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஊருக்கு போக வேண்டியதான் பாக்கி. சரிம்மா, நம்ம நாளைக்கு கிளம்பிடுவோம். மற்ற ஆட்கள்லாம் எப்போ வருவாங்க? நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் ஆண்டி. அவங்க எல்லாம் ரயிலில் தான் வருவேன்னு அடம் பிடிக்காங்க. அதனால மம்மி ட்ரெயின் டிக்கெட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. என்னைக்குமா கிளம்புதாங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் அங்கே இருக்கணும் ஆண்டி. 23ஆம் தேதி சாயந்தரம் கிளம்புவாங்க. டிக்கெட்டு போட்டாச்சின்னு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுமா. பிறகு அன்னைக்கு வந்து சாணியாக சொல்லிட்டு போனா அதுக்கு பிறகு யார் எதுவுமே ஒன்றுமே சொல்லலையே நினச்சிக்கிட்ட போகிறாங்க. சரியா? எல்லார் வீட்டுக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லிடு. ஆமாம் ஆண்டி, சொல்லிடுதே. பிள்ளைங்களுக்கெல்லாம் பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கு. பரீட்சை முடியிற அன்னைக்கு தானே கிளம்பணும். நான் சொல்லிட்டேன்னா எல்லாரும் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருவாங்க. சரிம்மா, மறந்துடாதன்னு.
மறக்க மாட்டேன் ஆண்டி, இன்னைக்கே சொல்லிடுதேன். நம்ம நாளைக்கு ஊருக்கு போயிட்டோம்னா சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கே சொல்லி நான் எல்லாத்தையும் டிக்கெட் எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுதேன். சரி சரி, முதல்ல உன் புருஷன்காரன்ட்ட சொல்லி அவனை லீவு போட சொல்லு. பிற ஒரு வாரத்துக்கு வேலை இருக்குது, நான் இங்கேயே டேரா போட்டுருவான். நாளைக்கு போகணுன்னு சொல்லிடு. சரி சரி, நான் சொல்லிடுதேன். சரிம்மா, எனக்கு அடுப்படியில் கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, நீங்கள் வேலையை பாருங்க. நான் போய் எல்லாரையும் பார்த்து பம்பாய்க்கு போகிற விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுதேன். சரி சரி, போயிட்டு வா. உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தன்னு சொல்ல. ஐயோ, இப்படி புலம்பு விட்டுட்டாலே ஒத்த ரோசா, காலையிலேருந்து பட்னியா கிடக்கனே, கண்ணை கட்டிக்கிட்டு வருதே. அத்தை பாட்டி, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? வாட்டி லட்சுமி இரி. என்ன அத்தை பாட்டி, குரலே உள்ள போயிட்டு உடம்பு எதுவும் சரியில்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். ஆஸ்பத்திரியில் எதுவும் சேர்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கேன். என்ன அத்தை பாட்டி, உடம்பு சரியில்லாம ஆயிருவீங்க? தினம் இட்லியும் தோசையும் தாரியேன்னு இந்த ஒத்த ரோசாட்ட தெரியாமல் சொல்லி தொலைச்சிட்டேன். சரி, அவ என்ன செஞ்சா? ஏதாவது புட்டு இடியாப்போன்னு செஞ்சு தருவான்னு பார்த்தா கஞ்சி வச்சு கொண்டு வந்து கொடுக்காட்டி, அதுவும் காய்ச்ச கஞ்சியை ஒரு சட்டி நிறைய செஞ்சு வச்சுட்டேன். காலையிலக்கு மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு இன்னைக்கு 3 நேரத்துக்கு இதையே வச்சு கதையை முடிச்சுக்கிடலாங்க. ஒரு நாள் பூரா காய்ச்ச கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கிறதுக்கு நான் என்ன நோயாளியா? ஐயோ, காய்ச்ச கஞ்சியை வச்சு கொடுத்தா? ஆமாட்டி, தேங்காய் வாங்க போறேன்னு கடைக்கு போறதுக்கு முன்னாலெல்லாம் நல்லா தான் இருந்தா. கடைக்கு போயிட்டு வந்த பிறகு அவள் கஞ்சி வைக்க ஆரம்பிச்சிட்டா. எவ்வளோ ஒரு கேன கிறுக்கி தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். அவள் மட்டும் என் கையில் கிடைச்சா இன்னைக்கு செத்தாவா. அட கடவுளே, கஞ்சி வைக்க சொல்லி கொடுத்த ஆளே நான் தானே தெரிஞ்சா அத்தை பாட்டி சும்மா விட மாட்டாங்களே. நைஸ் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிடுவோம். என்னட்டி எந்திரிச்சிட்டே கொஞ்ச நேரம் இரியே. அத்தை பாட்டி, அடுப்புல பாலை வச்சுட்டு வந்தேன், மறந்தே போயிட்டு. அங்க அடுப்புல பொங்கி கிடந்து வீடு பூரா வடிஞ்சிட்டு கிடக்கும். நான் போய் அடுப்பு ஆஃப் பண்ணது என்ன, போயிட்டு வரேன். எம்மாடி, கொஞ்ச நேரம் கூட இங்க நிக்க கூடாது. உண்மை தெரிஞ்சிட்டுன்னு அவ்வளவுதான் நானு. இவ என்னத்துக்கு இந்த ஓட்டம் ஓடுதா? லட்சுமி அக்கா, நில்லுங்க, எங்க ஓடுதீங்க? ஐயோ, இவ எதுக்கு கூப்பிடுதா? என்னடி சொல்லு. ஏக்கா, நீங்க கொடுத்த ஐடியா சூப்பர்க்கா. நீங்க சொன்ன மாதிரியே நான் கஞ்சி வச்சு கொடுத்தேன். எங்க அத்தை சூப்பரா குடிச்சாக்க தெரியுமா? அடியே, இந்த விளங்காத வேலையை பார்த்து விட்டு எட்டப்ப நீதானா? நான் இல்ல, என்னைய விட்டுருங்க. ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, ஆக மொத்தம் ஒண்ணு விளங்கல. ஊருக்கு போறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. 23ஆம் தேதி தான் போக போறோம். இன்னும் ஒரு வாரம் கிடக்கு. ஆனா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எல்லா துணியும் இப்பவுமே எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். நல்ல ஏசி பெட்டியில போக போறோம்ல, அதனால குளிர்மேனு சொட்டர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாவளும் சும்மா வருவாளுங்க, நம்ம நல்லா சொட்டர் போட்டு நல்லா மினுக்கிக்கிட்டு போகணும். நல்ல அழகா இருக்கு, விலை கூடன சொட்டரா வாங்கியிருக்கேன். எல்லாருக்கும் இதை பார்த்து வயிறு எரியணும். பையில சேலையெல்லாம் வச்சுட்டோம், ட்ரங்கு பெட்டியே வெறும் பெட்டியே வச்சிருக்கோம். அப்பதான் அங்க இருந்து பொருளெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வர முடியும். பம்பாயில போய் என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு லிஸ்ட் எழுதி வச்சுட்டேன். அங்க நிறைய பொருள் இருக்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணும். ரயில்ல இங்க இருந்து போகும்போதே குழு குழுன்னு ஏசி பெட்டியில போக போறேன். நல்ல ஜாலியா இருக்கும். சரி சரி, எவ்வளவு ஜன்னல் வழியை எட்டி பாத்திர போறா. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன வேலை பார்க்கறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. சரி, ஒரு பியூட்டி பார்லர்ல போய் ஒரு மேக்கப் போட்டு வருவோம். கரெக்ட், அப்பதான் அந்த ஒத்த ரோசா என்னைய பார்த்து மூக்குல விரல வைப்பா. அவளை விட நான் தான் அழகா இருக்கேன்னு அவ பொறாமப்படணும். ஒத்த ரோசா, உனக்கு ஆப்பு வைக்க நான் ரெடியா இருக்கேன். ஏமா ஒத்த ரோசா, பேய் பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன், எல்லாம் போயிட்டா? பேய் போயிட்டு பிசாசு தான் வந்து ஒட்டிக்கிட்டு கிடக்கு. என்ன சொல்லுதீங்க அத்தை பாட்டி? காலையில இருந்து பட்னியா கிடக்கும்ல, அப்புறம் அப்படித்தான் இருக்கும். ஏன் பட்னியா கிடைக்கீங்க? சாப்பிட வேண்டியதானே? என் மருமகாரின்னு ஒருத்தி இருக்காள்ல, அவன் இருக்கும்போது நான் என்னத்தை சாப்பிட? ஏன் காலையில் உங்களுக்கு எதுவும் சாப்பாடு செஞ்சு தரலையா? ஏக்கா, அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்க்கா. இவங்க தான் என்னத்தையாவது சொல்லிட்டு கிடப்பாங்க. சரி சரி, அந்த கதையை விடுங்க. ஆமாம், அந்த கதையெல்லாம் விடுங்க. பேய் கதையை சொல்லுங்க. பேய் எப்படி விரட்டினீங்க? அதெல்லாம் ஒரு மூச்சு பாடுபட்டு விரட்டியாச்சுமா, பேய் போயிட்டு. மாலாக்கா, அத்தை பாட்டி ஏதோ சாப்பாடுன்னு கதை சொன்னாங்களே, அது என்ன கதை சொல்லுங்களேன். ஏட்டி, அதை பற்றி பேசாதன்னு சொல்லுதம்ல. நான் மாலாக்கட்டை தானே கேட்கேன், நீங்கள் எதுக்கு கோவப்படுதீங்க? நான் சொல்லுத மட்டி, காலையில் ஏதாவது சாப்பாடு செஞ்சுதா, இட்லி தோசையும் வேண்டான்னு கேட்டேன். சரி, மாலாக்கா தான் நல்லா செய்வாங்களே, வேற ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல. செஞ்சாட்டி நல்லா செஞ்சு விட்டுட்டா. காய்ச்ச கஞ்சி ஒரு சட்டி நிறைய வச்சு வச்சிருக்கா. இன்னைக்கு பூரா அந்த கஞ்சியை தான் குடிக்கணுமா. ஐ, அந்த கஞ்சி டேஸ்ட்டாக இருக்குமே. நான் என்ன நோயாளியாட்டி 3 நேரத்துக்கு அந்த கஞ்சி குடிச்சிட்டு கிடக்க? லட்சுமி தான் ஐடியா கொடுத்துருக்கா. அதானே பார்த்தேன், லட்சுமி அக்கா பேச்ச நிறுத்துங்கன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அடியே சும்மா இருட்டி, மாலை ஒரே சாப்பாடா செய்ய வேண்டியிருக்கேன்னு புலம்பிட்டு கிடந்தா. அதான் சரி, ஒரு நாளைக்கு கஞ்சி வைக்க வேண்டியதானே. அவ சரின்ட்டு போனா, இப்படி செஞ்சு வைப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? ஏக்கா, கஞ்சி நல்லா தான் இருந்துச்சுக்கா, நானும் தான் குடித்தேன். சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. கஞ்சிக்குள்ளே நல்ல வெள்ளைப்பூடு ஊறுகாயை போட்டு குடித்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அத்தை தான் குடிக்காமல் வச்சுருக்காங்க, நான் குடிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். புளி பசிச்சாலும் புள்ள திங்காது தெரியுமா.
புளி தான் புள்ள திங்காது, நீங்கள் ஏன் கஞ்சி குடிக்க மாட்டீங்க? எனக்கு ஒன்றும் கஞ்சி தேவையில்லை, அதுக்கு 2 தோசை சுட்டு கொடுத்துருந்தா கூட தின்றுப்பேன். அதை தான் நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் தான் வேறு ஏதாவது தாண்டிங்க. சரி சரி, கஞ்சி கதையை விடுங்க, வேறு ஏதாவது பேசுங்க. என்ன எல்லாரும் இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டீங்க? இன்னைக்கு புதன்கிழமைல மீன்காரன் வரானான்னு பார்க்க உட்காந்துருக்கோம். மீன்காரனா? இப்போ தானே அந்த தெரு வழியே போனா, இங்கிட்டு வரலையோ? போயிட்டானா? ஆமாம், மீன் சத்தம் கேட்டுச்சே, எங்கள் வீட்டு ஜன்னல் வழியே பார்த்தேன். அங்கிட்டாம போய்கிட்டு இருந்தாரு. இனிமே இங்கே வர வாய்ப்பு கிடையாதுக்கா, பக்கத்து ஊரை பார்த்து போயிட்டாரு. ஐயோ கடவுளே, இந்த மீன் எதிர்பார்த்துட்டுல உட்காந்துட்டு இருந்துட்டேன். ஐயையோ, மீன் வராதா? நானும் கஞ்சிக்கு கூட்டுக்கு மீனை வாங்கி பொரிச்சிடலாம்ல பார்த்தேன். அடியே, இன்னும் கஞ்சி பற்றி பேசுனேன் அவ்வளோதான், உன் வாயில் பேண்டேஜ் போட்டு ஒட்டி வச்சிருவேன். அப்போ இன்னைக்கு மீன் வராது, வேற என்ன குழம்பு போட்டு வைக்க? வேற என்னத்தை போட்டு செய்ய? கறி குழம்பு வச்சிட வேண்டியதான். அதுக்குன்னு புதன்கிழமை சாம்பாரை வைக்க முடியும்? ஆமாம், வெள்ளி செவ்வாய்னா சாம்பார் வச்சிருந்தோம். அப்புறம் வாரத்தில் ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு, ஒரு நாளைக்கு ரசம்னு போயிருது. அப்புறம் மற்ற நாளைக்கு என்ன செய்ய? புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக கறி மீன் வாங்கியே ஆகணும்ப்பா. மாலாக்கா, ராதாக்கா வீட்டில் போய் பெட்டை எரிச்சு விட்டுட்டு வந்துட்டீங்களே, அவங்க நஷ்டஈடு கேட்பாங்க தெரியுமா? ஏன்ட்ட எதுக்கு நஷ்டஈடு கேட்க போறா? கேட்கணும், அந்த பேய்கிட்ட போய் கேட்க சொல்லு. அவங்க பேய் பிடிச்சிட்டுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்களாம். நீங்கள் தான் போய் பெட்டை எரிச்சு விட்டுட்டீங்களாம். அதனால உங்களை பஞ்சாயத்துக்கு இழுத்து சண்டை போட போகிறாங்களாம். போடட்டும் போடட்டும், பஞ்சாயத்தில் வந்து என்னை நிற்க வைக்கட்டும். அவள் குடுமையை பிடிச்சி ஆஞ்சு விட்டுருதே. தப்பு நம்ம மேலே இருக்கும்போது நம்ம எப்படி அவளை போய் ஏச முடியும்? இத்த என்னத்தை சொல்லுதீங்க? தப்பு நம்ம மேலே இருக்கா? நான் என்னத்தை செஞ்சேன்? எனக்கு எப்படி தெரியும்? பேய் பிடிச்சி போய் செஞ்சா அதுக்கு நானா பொறுப்பு? ஆமாத்த பாட்டி, மாலாவே ஏசாதீங்க. அவள் என்ன செஞ்சா அவளுக்கு தெரியாதுல்ல. நல்ல கஞ்சி மட்டும் ஒரு சட்டி நிறைய வைக்க தெரியுது. அப்பா, அந்த கஞ்சி கதையை விடுங்கம்மா. எத்த என்னமோ வாழ்க்கையில் கஞ்சியை வைக்க மாட்டேன் தே. உங்களுக்கு காய்ச்சல் அடித்தா கூட கஞ்சி வைக்க மாட்டேன், சரியா? சரி மருமோளே. எட்டி பிள்ளைகள் டூருக்கு போகிறாளுங்க அன்றைக்கி ஏற்காடுக்கு. என்ன போன மாதிரி தெரியல. ஏக்கா அது போகலான்னு கிளம்புனாங்க. அந்த நேரம் பார்த்து மழையங்களையுமா வந்துட்டு அதுக்கு அடுத்து போவோம்னாங்க. அப்புறம் அரையாண்டு பரீட்சை வந்துட்டு இந்த பரீட்சை முடிஞ்ச பிறகு லீவு வந்துடும். லீவு முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு கூட்டு போகிறேன்னு இருக்காங்கக்கா. அப்போ நம்ம பம்பாய்க்கு வேற போகணும்ல? பம்பாய்க்கு வேற போகணுக்கா. போயிட்டு வந்த பிறகு உடனே அவளுக்கு டூருக்கு கிளம்பிடுவாளுங்கன்னு நினைக்கேன். 3 நாள் டூரா. ஹாய் லேடிஸ். பாட்டி சிம்ரன், என்ன உன்னைய ஆளையே பார்க்க முடியல? சாரி நட்டச்சி, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். பிஸியாக இருக்கேன்னு எங்களெல்லாம் மறந்துட்டேல்ல. உன் கூட சண்டை போடணும்னு நினச்சேன். சரி, உன்னைய பார்த்த உடனே சண்டை போடுற மூடு வரல. சாரி. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? பம்பாய்க்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் ரயில் டிக்கெட் வந்துட்டு. ஐ சூப்பர், நல்ல விஷயம் சொல்லியிருக்க. ஆமாம், நாங்கள் நாளைக்கு ஏரோப்ளேனில் கிளம்புறோம். உங்கள் எல்லாருக்கும் ஏரோப்ளேன் டிக்கெட் போட வேண்டான்ட்டிங்களே. ஆமாம்மா, துட்டை போட்டு எதுக்கு வம்பாக்கிக்கிட்டு? அதான் எல்லாருக்கும் ரயிலில் டிக்கெட் போட சொன்னேன். சாணியக்கா ரயிலில் போட்டாங்களா? ஆமாம் லட்சுமி ஆண்டி, ரயிலில் டிக்கெட் போட்டாச்சு. டிக்கெட் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாளைக்கு நான் மாலாக்கடை கொடுத்துருதே, சரியா? எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். சரி சிம்ரன், டிக்கெட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்துருதோம். ராதாக்கும் சேர்த்தா டிக்கெட் போட்டிருக்கு? ஆமாம் செல்வி ஆண்டி, ராதா ஆண்டிக்கும் சேர்த்து தான் டிக்கெட் போட்டிருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைம்மா? சென்னை வரைக்கும் வேறு ட்ரெயினில் வரணும், தெரியுமில்ல உங்களுக்கு? அதுக்கு பிறகு தான் நீங்கள் வேறு ட்ரெயினில் மும்பைக்கு வர முடியும். ஆமாம், அதான் எங்களுக்கு தெரியுமே. ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தானே நாங்கள் ரயிலில் வந்தோம். உங்கள் எல்லாருக்கும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு, ஆனால் ராதா ஆண்டிக்கு மட்டும் சென்னை வரைக்கும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலை. என்ன சொல்லுதம்மா? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. உங்களுக்கு எல்லாம் ரிசர்வேஷன் பண்ணது கன்ஃபார்ம் ஆகிட்டு லட்சுமி ஆண்டி, ஆனால் ராதா ஆண்டிக்கு மட்டும் சென்னை வரைக்கும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலை. அவங்க அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டில் தான் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ புரியுதுமா. சென்னை வரைக்கும் தான், அதுக்கு பிறகு உங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. அப்படி போட அருவாளே. சென்னை வரைக்கும் ராதாக்கா தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வரலாம். ஜாலி ஜாலி ஜாலி.